வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரண்யா அரசு பாண்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என் பொண்ணு சொல்லிட்டாங்க, வரக்காப்பியில் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி, வரமல்லி, ஏலக்காய் முன்னே தட்டி போட்டிருக்கேன். இது தொண்டை கரகரங்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மலைக்கு எதுக்கும் இது குடிக்கிறப்போ கொஞ்சம் சளி இருக்காது. இது கூட ரஸ்க்கு எடுத்துக்கிட்டேன்னா டெய்லி ரஸ்க்கு இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு தக்காளி சாதம் தான். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வதக்கி இருக்கும்போது எங்கள் பாப்பா அழுதுட்டாங்க. அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து சமைச்சாங்க. நான் சமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் சமைச்சேன்னா அடியிலலாம் பிடிச்சிக்கும், எப்போதுமே பிடிச்சிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த தக்காளி சாதம், பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது கரெக்டாக பக்குவமாக செய்வாங்க. தண்ணியும் சரி, எனக்கு அது அளவு சரியாக தெரியாது. செய்வேன், ஆனால் எப்படியோ அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா சாதம் வெறையாக இருக்கும். மற்றபடி சமையல் நல்லா பண்ணுவேன். அதுக்காண்டி